ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷியாம்லாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நியூவாக நம்ம சேனலில் ஜாயின் ஆயிருக்க எல்லாருக்குமே அகெயின் ஒரு வெல்கம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் ஷூட் பண்ணது. பட் போஸ்ட் பண்ண ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரெஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கொத்தமல்லி டீ தான் போட்டிருந்தேன். இது என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் இது வரைக்கும் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் 8 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன வெயிட்லேருந்து 8 கிலோ லாஸ் பண்ணேன், இப்போ என்னோட கரண்ட் வெயிட் என்ன அப்படின்றது எல்லாமே வெயிட் லாஸ் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபான வீடியோ போடுறேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் பொங்கல் என்னோட செகண்ட் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபுட் சார்ட் என்ன, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே டெய்லி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். யாருக்காவது என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சனில் நிறைய ஒர்க் இருந்ததுனாவே கிருத்துக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அம்மா ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால் தான் அவன் அமைதியாக இருப்பான். இல்லாட்டி வந்து தூக்க சொல்லி ராவடி பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால் ரிலாக்ஸாக வந்துட்டு கொத்தமல்லி டீ போட்டு குடிச்சிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர்நூனே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் சைட் பை சைட் நிறைய ஒர்க் இருந்ததுனால அதை எடுத்து வைக்க முடியலை. இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா 3 லேயர் இருக்கும். இதில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இது 3 போட்டு வச்சுருந்தேன். ஸோ பழசு எல்லாமே வந்துட்டு ஒரு வெஜிடபிள் கூட இருந்துச்சு. அதில் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த விளாக் போஸ்ட் பண்ண ஏன் டிலேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கரண்ட்லி சைனாவில் இருக்காங்க. இந்த விளாக் ஷூட் பண்ண பர்டிகுலர் டே நைட் தான் வந்துட்டு கிளம்புனாங்க ஊர்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து கிருத்துக்குட்டியை நான் தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு டைம் கிடைக்கல போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அந்த டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா 28 டேஸ் வந்துட்டு பிரிஞ்சு இருக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் நாங்கள் இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்றது தெரில. ஏன்னா கிருத்துக்குட்டியை வந்து தனியாக நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ தான் ஸ்கூல் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து 1 மந்த் லீவ் போட்டு போனோம் அப்படின்னா அவன் பிக்கப் பண்ண கொஞ்சம் டிலே ஆகும், அவன் கஷ்டப்படுவான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி இருந்து பார்ப்போம். பட் இன்கேஸ் முடியலை அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் நான் இங்கே தான் இருக்கேன். கரண்ட்லி இப்போ நான் இங்கே தான் இருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்ததே கிடையாது. என்னோட டெலிவரி டைம்லேயும் சரி, ஆஃப்டர் டெலிவரி டைம்லேயும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் என் கூடவே தான் இருப்பாங்க. ஏன்னா என்னோட அம்மா வீடும் என்னோட அத்தை வீடும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டெய்லி என்னோட வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ஆஃப்டர் டெலிவரி டைமும் அதே மாதிரி தான். சாட்டர்டே சண்டேஸில் மோஸ்ட்லி எங்கள் கூட தான் இருப்பாங்களா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், கிருத்துவை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு 2 பேருமே வந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கும் போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். சின்ன வெங்காயம் அண்ட் மாங்காய் வந்து ஒரு கவரில் போட்டு பில் பண்ணாங்க. பட் அதை அங்கேயே மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க மாட்டேன். வீக்லி பேசிஸில் எனக்கு இந்தளவுக்கு தேவைப்படாது. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க. ஸோ பல்காக வாங்கி வச்சிட்டேன்னா ஒரு 10 டேஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா கிருத்துக்குட்டியை மேனேஜ் பண்ணிவிட்டு வண்டியில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நம்ம வண்டி விட்டு இறக்கி விட்டோன்னா குடுகுடுன்னு ஓடிடுவான். ரோடெலாம் பார்க்க மாட்டான். ஸோ அதனால் மற்றபடி இங்கே நியர்பை ஷாப்பில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த கடைக்கும் எங்களுக்கு ஒரு ஆசையே இல்லை. இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது அந்த கடைக்கு போவோம். பட் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஹஸ்பண்ட் கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. இதில் பெருசாக எதுவுமே திங்ஸ் இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருந்தது. ஸோ அதனால் லைட்டாக டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சைனா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. ஸோ ஃபுட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெஜ்ஜு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எதுலேயோ கூட கிளாஷ் இருக்கும். எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதுலாம் கிளாஷ் இருக்கும். ஏன்னா நான் வந்து நான்வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் 2 பேருமே வந்துட்டு நான் அவருக்காக வெஜ் நிறையா சாப்பிடுவேன். எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் நான்வெஜ் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து தக்காளி ஊறுகாய் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மேபி அங்கே ஒயிட் ரைஸ் கிடச்சா கூட இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 10 டேஸ் அளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 2 கிலோ அளவு வீட்டு யூசேஜ்க்கு எடுத்து வச்சுட்டு 2 கிலோ தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். நான் வந்து ப்ரீவியஸாகவே புளி ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அப்போதைக்கு வந்து சுடு தண்ணியில் புளி ஊற வச்சுட்டு சைட் பை சைடு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துட்டு இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். சரி, தக்காளி ஊறுகாய் மட்டும் வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இந்த மாதிரி பொடி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தோணுச்சு. இது வந்து சடனாக வந்த பிளான் தான். ஸோ அதனால் வந்துட்டு பருப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் இந்த டீ கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இதில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிடணும். நெக்ஸ்ட் இதில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகி வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப சேஞ்ச் ஆக விடக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் 1 கப் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுவுமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகி உடச்சி பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும். அந்தளவுக்கு வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். என்னோட மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா ஆற வச்சுக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு அகைன் குக் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், மாங்காய் 2மே கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொமோகிரானேட் அண்ட் பனானா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன காமிச்சு சந்தோஷப்பட்டுருக்காங்கன்னா, புளியோதரை மிக்ஸ் அண்ட் வத்தல் குழம்பு மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தக்காளி ஊறுகாய் வச்சு எப்படியாச்சும் ஓட்டிடுவேன் ஒரு 28 டேஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. கிருத்துக்கு இப்போதைக்கு பேக்ட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவனுக்கு ஃப்ரூட்ஸாகவும் கொடுத்து பார்த்துட்டேன், மில்க் ஷேக், ஜூஸ்னு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பட் எதை கொடுத்தாலும் அப்படியே வீட்டுக்கு திரும்பி எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ அதனால் இப்போதைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்ருக்கோம். போக போக மாற்றணும். பருப்பு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே ஆறிடுச்சு. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். அரைக்கும் போது லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அதனால் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். நம்ம ஆட் பண்ண புளி தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகி இந்த அளவுக்கு திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சைடில் வந்துட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். என்னோட மிளகாகட்டும் மிளகாத்தூள் ஆகட்டும் 2மே வந்து நல்ல காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வெந்தயம், கடுகு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே அரைச்சி அதை தான் சேர்த்துருந்தேன். ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அரௌண்ட் ஒரு 20 டேஸ் வரலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டோட அங்கே ஸ்டே பண்ணுற ரூமில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 வீக் வரலும் கெடாது, நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் நிறைய அதிகமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு சைடில் வந்து பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே ஆறிடுச்சு. அதுவுமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டிருந்தேன். ஏன்னா பொடி அந்தளவுக்கு தேவைப்படாது. லைட்டாக போட்டு நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கம்மியாக தான் கொடுத்துருந்தேன். மீதி இருந்ததை வீட்டில் இருக்க ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நானும் கிருத்துக்குட்டியும் ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் கிளம்பி போயாச்சு. மிட் மார்னிங் 1:40 போல் தான் வந்து ஃப்ளைட்டு. நாங்கள் ஒரு 10:30 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானும் கிருத்துக்குட்டியும் கிளம்பி வந்துட்டோம். ஃபைனலி இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஷாம்லாஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.